கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் நமக்கு அவர் யார் என்பதை நிரூபிக்கிற தேவன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த மாதமும் கர்த்தர் நமக்கு அதே வாக்குத்தத்தத்தை தொடர செய்கிறார். இந்த மாதத்தில் அவர் யார் என்பதை அவர் நிரூபிப்பாராக. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமேன். அதை குறித்து நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். அதாவது யோனாவின் புஸ்தகத்தில் தான் சில வார்த்தைகள் ஆண்டவர் சிந்தையில் போட்டார். அதை ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு தலைப்பை கொடுத்து அப்படி ரெடி பண்ணி வைத்திருந்தோம். அதை நம்ம யோனாவின் சில அனுபவங்களை குறித்து தியானிக்கணும். அப்படி தான் இருந்துச்சு. ஆண்டவர் அனுமதித்தால் வர நாட்களில் அதை தியானிக்க வைப்பாராகும். ஆனால் நேற்றைக்கு பகலில் வெளியூர் இடத்துக்கு போயிருந்த போது அங்கே கொஞ்சம் தனியாக உட்கார நேரம் கிடைத்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபித்து கொண்டு அப்படி பிரசன்ஸ் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் திடீர்னு சில வார்த்தைகளோடு இடைப்பட ஆரம்பித்தார். திரும்பவும் இந்த வார்த்தையை அதை வாக்குத்தத்தமாக திரும்ப தருவதற்கு கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நாம் அதை குறித்து தியானிப்போம். நிறைய சொல்ல முடியாது, ஆனால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவைகளை நான் வேகமாக சொல்ல முயற்சி எடுக்கிறேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:17-18. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. பாஸ்டர் மட்டும்தான் அதுக்கு ஆமேன்னு சொன்னார் வசனத்துக்கு. மற்ற எல்லாருக்கும் வேண்டாம் ஆமேன் வரல. ஒரு முறை நல்ல ஆமேன். அப்போஸ்தலனாகிய யோவான், அவனுடைய ஒரு விசேஷம், யோவானை கொண்டு சுவிசேஷங்களை எழுத வைத்தார். யோவானை கொண்டு நிருபங்களை எழுத வைத்தார். யோவானை கொண்டு வெளிப்படுத்தின விசேஷங்களையும் எழுத கர்த்தர் வைத்தார். கர்த்தர் பயன்படுத்தினார். இயேசுவின் சீஷர்களில் ஒருவன் தான் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான். அன்பின் சீஷன், இயேசுவோடு ரொம்ப நெருக்கமானவன், அன்பான ஒரு மனிதன். ஸ்தோத்திரம். எல்லா இயேசுக்கு 12 சீஷர்கள், அதில் ஒருவன் யூதாஸ் காரியோத், அவன் 4 குண்டு சத்தம். மற்ற 11 பேரும் இயேசுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்தார்கள். மற்ற 11 பேரில் 10 பேர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டும் இயற்கை மரணம் எய்தினார். ஆனால் அந்த 10 சீஷர்களும் அனுபவித்த அத்தனை பாடுகளையும் அத்தனை உபத்திரவங்களை இவரும் என்ன செய்தார்? அனுபவித்தார். ஆனால் இவரை மரணம் இவரை என்ன சொல்ல அணுக முடியவில்லை, நெருங்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் இவரை கொல்ல முடியாததுக்காக சரித்திரம் சொல்லுகிறவங்களுக்கு தெரியும், கொதிக்கிற எண்ணெயில் தூக்கி போட்டார்கள். அதிலையும் அவர் சாகவில்லை. அங்கிருந்தும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஆமென், அவர் இயேசு தெய்வம் என்று பிரசங்கம் பண்ணினார். ஆமென். கொதிக்கிற எண்ணெயிலிருந்து வெளியே எடுத்தார்கள். கடைசியிலே இவரை பத்மு என்கிற தீவுக்கு நாடு கடத்தினார்கள், அப்படியாவது சாகட்டென்று. அதன் பிறகு திரும்பவும் அங்கே ஒன்று நடக்காதனால திரும்ப ஆட்சி மாறினது என பேர் மறந்துட்டு அடுத்த ஒரு மன்னனுடைய ஆட்சி காலத்தில் திரும்பவும் அவர் ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்து இயற்கை பத்மு தீவில் அவர் மறிக்காதனால திரும்பவும் கொண்டு வரப்பட்டு மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து இயற்கை மரணத்தை எய்தினார். ஆனால் எல்லா பாடுகளையும் சகித்தார். இந்த பத்மு தீவில் வைத்து எழுதப்பட்டதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் நாடு கடத்தப்பட்டு ஆமேன் அங்கே பத்மு தீவில் இருக்கும்போது ஒரு ஆண்டவரை குறித்து ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். ஆமேன். ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தில் வெளிப்படுத்த 1:10 சொல்லி, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின் எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபைகளை குறித்து விளம்புகிறது.
12வது வசனத்தில் என்னோட பேசின சத்தத்தை நான் திரும்பி பார்க்க திரும்பினேன். நான் திரும்பின போது அப்படின்னு சொல்லிட்டு தேவனை அவர் பார்க்கிறார். அவரை குறித்து அவர் எப்படி என்று சொல்லி பார்க்கிறார். அடுத்து இப்படி அவர் பார்த்து முடிந்த சூரியனை போல் இருந்தது. 17ஆம் வசனம், நான் அவரை கண்டபோது சத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஆண்டவரை பார்த்த உடனே விழுந்துட்டார் சத்தவனை போல. அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே. அதாவது யோவான் ஸ்நானகன் நல்ல ஒரு தேவ மனிதர், நல்ல ஊழியம் செய்தார். இப்பொழுது பத்னு தீவில் நாடு கடத்தப்பட்டு தனி மனிதனாக இருக்கிறார். கழுகு கூட்டம், செத்த பணங்களுடைய வாடை, நாற்றம், கழுகுகள் வந்து செத்த சடலங்களை சாப்பிடும், இவரை அப்படி சாப்பிடும் என்று போட்டார்கள். இப்படி ஒரு தீவில் ஒரு கொடிய இடத்துல கொடிய மிருகங்கள் நிறைந்த இடத்துல இவரை கொண்டு போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தான் தேவனை பார்க்கிறார், தரிசனத்தை பார்க்கிறார். என்ன கொஞ்சோட டீப்பாக சொன்னால் ஒரு தண்டனையின் இடமாகத்தான் பத்னு தீவிலே இவனை கொண்டு போடுறார்கள். அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது தான் கர்த்தர் யோவானுக்கு தரிசனமாகி அவர் முதலாவது சொன்ன ஒரு வார்த்தையை தான் நம்ம வாசித்தோம், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாக இருக்கிறார். ஆண்டவர் தன்னை யோவானுக்கு சொல்லும்போது, நீ பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாக இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும், சொல்லுங்க வாயை திறந்து இன்னும் சத்தமாக சொல்லுங்க, உயிரோடு இருக்கிறேன். இப்படி நான் சொல்லுகிறேன். கர்த்தர் கடந்த நாட்கள் அவர் உயிர் யார் என்பதை நிரூபிப்பார்னு சொன்னேன். நம்ம கூட இருக்கிறத நிரூபிப்பார்னு தியானித்தோம். அப்புறம் இந்த 7 days ஃபாஸ்டிங் பீரியடில் கூட சில காரியங்களை சொன்னேன், எனக்கு ஞாபகம் இல்லை எதுஞ்சான். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னவென்றால், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிரூபிப்பாராக. 2-3 கைத்தட்டு தான் வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் ஒரு கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்கள் வாழ்க்கையில் நிரூபிப்பார். நான் உயிரோடு இருக்கிறேன். நம்ம செத்து போன ஒரு தெய்வத்தை ஆராதிக்கலை, நம்ம உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் யோவான் இடத்துல பல வார்த்தை பேசியிருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் சிறைச்சாலைக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதம் ஒரு 6 மாதம் தாண்டி பார்க்க போகிறோன்னு என்ன பேசும்? நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்குது, உடம்பெல்லாம் எப்படி இருக்குது, சாப்பிட்றீங்களா, சாப்பாடு நல்லா தர்றாங்களா, தைரியமாக இருங்க, இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே பத்னு தீவில் இருக்கிற அன்பின் அப்போஸ்தலன், ரொம்ப க்ளோஸ் ஆனவர், என்ன பேசியிருக்கான யோவானை பார்த்து, யோவான் எப்படி இருக்கிறா, ஊழியம் செஞ்சிட்டு இருந்தா, இப்போ தனியாக கொண்டு போட்டிருக்கிறானுங்க, பத்னு தீவில் இருக்கிறா, தைரியமாக இரு, சாப்பிடு, இல்லைன்னா எதா ஆண்டவர் அது ஒன்றும் சொல்லாமல் ஒரே வேடு சொல்கிறேன், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாக இருக்கிறேன், நான் மரித்தேன், ஆனாலும் நான் சதா காலங்களிலே உயிரோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்துடாத, நீ தைரியமாக இரு, நான் உயிருள்ளவனாக, நான் உயிரோடு இருக்கிறேன். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சில பெற்றோர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, பிள்ளைகள், மக்களை, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எதை குறித்தும் பயப்படாத. சில பெற்றோர் சொல்லுவாங்க, நான் உயிரோடு இருக்கிறவங்க என்ன கஷ்டப்பட்டாத என் பிள்ளைகளை என்ன செய்வேன், பார்த்துக்குவேன், நான் செத்து போனாதான் என் பிள்ளைகளுக்கு நிலைமை என்ன ஆகுன்னு தெரியாதுன்னு நிறைய பெற்றோர் இந்த வேடு சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அதே போல் ஆண்டவர் இந்த வார்த்தையை யோவானை பார்த்து சொன்னார், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறதை நிரூபிப்பேன். இந்த சில வேர்டுகளை சில ஸ்தானத்துன்னு பேசுவார், ராஜா என்கிற ஸ்தானத்துன்னு பேசுகிறார். சில வேர்டுகளை அவர் ஒரு பெரிய தலைவன் என்கிற ஸ்தானத்துன்னு பேசுகிறார். ஆனால் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு, இந்த வார்த்தையை நான் உயிரோடு இருக்கிறேன்னு கர்த்தர் ஒரு தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் நின்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை
உன் வாழ்க்கையிலே நான் நிரூபித்து காட்டுவேன். தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் அவர் தகப்பனாக இருந்து நான் உயிரோடு இருக்கேன். இந்த வேடை இந்த இன்னும் புரியணுன்னா தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அதையும் வாசிப்போம். நான் இந்த இதுக்குள்ளே தான் நிற்பேன், வேறு அதுக்கு நீங்கள் போக மாட்டேன். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், அந்த உயிரோடு இருக்கிற இந்த வார்த்தை கொஞ்சம் கூட தாவீது பயன்படுத்துகிறார். 40:17 சொல்லுங்க. நான் சிறுமை எளிமையானவன், கர்த்தரோ என் துணையும் போதும், என்னை விடுவிக்கிறவருமா இருக்கு. நான் சொல்கிறது போல் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? கர்த்தர் என்மேல் நினைவாயிருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிறாங்க வார்த்தையோட அர்த்தம் இந்த வேர்டு அழகாக இருக்குது. அதனால தான் இதை வாசித்தோம். அவர் உயிரோடு இருக்கிறார்னா அவர் நம்மேல நினைவாயிருக்கிறார். அடுத்து சொல்லுங்கள், தேவரீர். சத்தமாக சொல்லணும். ஆண்டவரை பார்த்து சொல்கிற வேடாக்கம் தேவரீர். ஆண்கள் பதில் சத்தம் கேட்கல. எல்லாவற்றையும் பெண்களுக்கு விட்டு கொடுத்தாச்சா? சொல்லுங்கள், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். சத்தமாய் ஆமென். அப்போது அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் நம்மேல நினைவாய் இருக்கிறார், நம்முடைய துணையாக இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். சிலரை தட்டி சொல்கிறாரு ஆண்டவர் இந்த மாதமும். ஏன்னா யோனா புஸ்தகத்திலிருந்து மெசேஜை தந்தனால நான் இந்த வாக்குத்தத்தம் போகலை. ஆனால் நான் என்ன சொன்னா, இதுக்கு இன்வால்மெண்ட் கொடுக்கல. பட்டு இங்கே இருக்கிற சிலருக்காக ஆண்டவர் இதை பேசுகிறபடினால திரும்பவும் இந்த வார்த்தையை நேற்றைக்கு பகல் என் சிந்தையில் போட்டு கர்த்தர் இதை பேச வைக்கிறார்னா நான் தைரியமாக சொல்லுகிறேன், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை, நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர் என்பதை ஆமை யோவானுடைய வாழ்க்கையில் நிரூபித்தார் என்றார். என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாய் நிரூபிப்பார். யோபு சொல்லுகிறார், என் மீட்பர். ஐயோ, எல்லாரும் சொல்லியிருக்கணுமே. சொல்லுங்க, என் மீட்பர் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். இவ்வளோ சூழ்நிலைகள் வாழ்க்கையில் சம்பவிக்கட்டும், பரவாயில்ல. அவர் உயிரோடு, அவர் பார்க்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு அவருக்கு தெரியும். அதான் இந்த சங்கீதத்தின் வாசி, அவர் என் மேல் நினைவாய் இருக்கிறார், அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார், அவர் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற கர்த்தர் உயிருள்ளவர். ஒரு முறை கூட பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்கள் வாழ்க்கையில் நிரூபிப்பார். சத்தமாக உரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நிரூபித்தாரா அப்படின்னு சொல்லி நான் ஒரு 4 காரியங்களை சொல்லுவேன். நிரூபித்து, அது சிலருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் 2-3 வேர்டுகளை சொல்கிறேன். நிறைய டைம் இல்லை, அதனால் ஷார்ட்டாக எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்கிறேன். நீங்கள் எங்கூட கோஆப்ரேட் பண்ணணும், எங்கூட ட்ராவல் பண்ணணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது எனக்கும் தேவை, எனக்கும் இது தேவை. உங்களை போல் நானும் ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கிறேன். இங்கே ஆண்டவரை பார்த்து யோவானை பார்த்து சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன்கிற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார். யோவானை பத்மு தீவிலே எதற்காக போட்டார்கள் என்றால், கொலை செய்வதற்காக போட்டார்கள், அல்லது கொன்று போடுவதற்காக. ஏன்னா தீயில போட்டால் சாகலை. அங்கே பணங்களோடு பணமாக இவன் சாகட்டும், இல்லைன்னா இவன் அங்கே மறித்து போட்டான். அந்த தீவில் கடந்தே மறித்து போட்டு யாரும் பார்க்க, மனிதர்கள் வாழுகிற இடம் அல்ல தீவு. ஸோ கொடிய மிருகங்கள் வாழ்கிற இடம், செத்த பிணங்களை போடுகிற இடம், கழுகு அதிகமாக வந்து பிணங்களை சாப்பிடுகிற இடம். அதனால் இவனை இவன் சாகட்டும், அங்கேயாவது விழுந்து சாகட்டுன்னு சொல்கிறதுக்காக தான் யோவானை பத்மு தீவில் போட்டாங்க, மரிப்பதற்காக. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் யோவானை பார்த்து, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் என்ன செய்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். ஜனங்கள், அந்த அதிகாரிகள் யோவானை பத்மு தீவில் போட்டது கொலை செய்வதற்கு அல்லது மரிப்பதற்காக போட்டாங்க. அதான் ஆண்டவர் இவனை பார்த்து, இவனிடத்தில் இந்த வார்த்தையை நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நான் என்ன செய்தேன்,
மரித்தேன். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நான் இப்படி சொல்கிறேன், யோவானே நீ சென்ற பாதை அதாவது இன்னும் டீப்பாக சொன்னால், நீ செல்லுகிற பாதையை, உன்னுடைய வேதனையை, உன் கஷ்டத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்றல்ல. நீ நீ செல்லுகிற இந்த பாதையோட வலி எனக்கு தெரியும் என்றல்ல. அதாவது என்ன சொல்கிறான்னா, நீ சென்ற பாதை வழியாக, அதற்கு முன்பாக நானும் இந்த பாதை வழியாக சென்றிருக்கிறேன், அதனால இதோட வலியும் வேதனை எனக்கு நன்றாக தெரியும். இன்னும் டீப்பாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதாவது சில நேரம் நம்ம சொல்கிறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரியும்படியே சொல்கிறேன், ஒருத்தங்களுக்கு என்ன சொல்ல, திருமணமாகி 5 வருஷம் குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தங்க ஆறுதல் சொல்கிறாங்க, ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் அற்புதம் செய்வோம் சொல்லுகிற ஆள் என்னாச்சுன்னா, அவிகளுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை. எக்ஸாம்பிள், குழந்தை இல்லை, ஆனால் இப்போ ஆண்டவர் குழந்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த ஆள் 5 வருஷமாக குழந்தை இல்லாத ஆளை பார்த்து சொல்கிறாங்கன்னா, அந்த 5 வருடமாக குழந்தை இல்லாத ஆள் சென்ற பாதை வழியாக இந்த 10 வருடமாக குழந்தை இல்லாத ஆள் அந்த பாதை வழி இவங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, சென்றிருக்கிறாங்க. சென்றதுனால இந்த 5 வருடம் குழந்தை இல்லாத நபர் எப்படி வலி எடுக்கும், இல்லைன்னா அவங்களோட வலி எப்படி இருக்கும், அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் எவ்வளோ கொடுமை என்பதை அவர்களுக்கு நன்றாக என்ன செய்யும் தெரியும். புரிகிறவங்க ராமன் சொல்லுங்கள். அதே போல தான் யோவானே, உன்னை மரிப்பதற்காக இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்கன்னா, நீ சென்ற பாதை வழியாக நீ இப்பொழுதுதான் செல்லுகிற, ஆனால் இதற்கு முன்பாக நீ சென்ற இதே பாதை வழியாக நானும் என்ன செய்திருக்கிறேன், சென்றிருக்கிறேன். அதனால் நீ இப்போ இந்த பத்மம் தீவில் இருந்து அடைகிற வேதனைகளும் வலிகளும் எவ்வளோ கொடூரமானவர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ பயப்படாதே, நான் உயிரோடு இருக்கிறேன். சில நேரம் நம்ம நினைக்கிறோம், நான் படுற கஷ்டம் யாருக்கும் தெரியாது. ஒன்றை புரிஞ்சு, இதில் இன்ட்ரோடக்ஷன் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, நான் எந்த பாதை வழியாக செல்லுகிறேனோ அந்த பாதை வழியாக அதற்கு முன்பாக நான் ஆராதிக்கிற தேவன் கடந்து சென்றிருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். கடந்து சென்றதுனால அவருக்கு அதுக்கு வழி என்ன செய்யும் தெரியும். நான் இப்போ சென்னை போன இடத்துல ஒரு பைபிள் காலேஜ் படித்த ஒரு தம்பியை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நான் பார்த்தேன். அவருக்கு என்னை கண்டோன்னு ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டு கொஞ்சம் தைரியப்படுத்தின, மினிஸ்ட்ரியெல்லாம் இப்படி நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு காணிக்கை எடுத்து அவன் கையில் கொடுத்தேன். ஏன்னா இந்த ஸ்டார்டிங் யூத்து பயமாக இருங்க, வளர்ந்து வர்ற ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே, சின்ன அமௌண்ட்டு தான் கொடுத்த உடனே அவன் கண்ணுண்டு கண்ணீர் வடிஞ்சிட்டு டக்கு டக்குன்னு. அப்போது எனக்கு ஏன் இது தெரியுதுன்னா, நானும் 17 வயசில் பைபிள் காலேஜில் போன ஒரு ஆள். ஸோ அப்போது அதில் போகும்போது அந்த பாதை வழியை நம்ம சென்றதுனால இன்றைக்கி ஒரு யூத்து மினிஸ்ட்ரியில் அப்படி இதாகும்போது அதுக்கு வழி நமக்கு என்ன செய்யும் சரி. அப்போது நான் சொன்னேன், நீ இது அழகேண்டதில்லை, நீ என்ன செய்யணும், நீ வளர்ந்து இன்னொரு பெரிய ஆள் ஆகும்போது இப்படி கஷ்டப்படுறா யாராக பார்த்தா நீ சப்போர்ட் பண்ணணும். அன்னைக்கு நீ சொல்லணும், நான் இன்றைக்கி இந்த பாதை வழியாக சென்றேன், அது சென்ற என்னை கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார்னு உன்னை செல்லுவதற்காக இந்த பாதை வழியை நடத்துகிறார ஒழிய இது ஒன்று செய்ய முடியாது. நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம், நான் சில பாதை வழியை செல்லும்போது இதோட வலி யாருக்கும் தெரியாது, இதுக்கு வேதனை யாருக்கும் தெரியாது, கஷ்டம் யாருக்கும் தெரியாது. நோ, ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு பாதை வழியை செல்லுகிறேன் என்றால், நான் செல்லுகிற இதே பாதை வழியாய் நான் ஆராதிக்கிற கர்த்தர் இந்த பாதை வழியை அவர் சென்றிருக்கிறார். அவர் சென்றதுனால நான் செல்லுகிற இந்த பாதை வலியும் வேதனையும் கஷ்டமும் அவருக்கு நன்றாக தெரியும். யோவானே, உன்னை கொல்லுவதற்காக மரிப்பதற்காகத்தான் உன்னை இங்கே போட்டாங்க, நானும் இதே பாதை வழியாக சென்றேன். நாம் 2 வாரம் கிரீடங்களை குறித்து பார்த்தோம். தலையில் இயேசுக்கு வைத்த அந்த கிரீடம், நான் இப்படி சொன்னேன், அவரை அடித்து காயப்படுத்தி மற்றும் இயேசுவை கொலை செய்யவில்லை, அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அதான் அவமானத்தின் சின்னமாகத்தான் உலகம் அவருக்கு கொடுத்த கிரீடம். அப்போது நான் ஒருவேளை
சில தனிமையின் பாதையில் நீங்கள் செல்றீங்களா? இயேசு தனிமையின் பாதையில் சென்றார். எல்லாரும் அவனை பேர் என்னது, பிலாத்து கேட்குறான், உங்களுக்கு யார் விடுதலை ஆக்கணும், பரபாசையா இயேசுவையா? உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை கொலை செய்யுங்கள். தனிமையாக்கப்பட்டார். கெத்செமனே தோட்டத்தில் ஆமென். இவங்க 3 வரை கூட்டிகிட்டு கொண்டு போய் என் இருதய மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாயிருக்கிறது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி 3 பேரும் ஜெபிக்க சொல்லிவிட்டு அவர் சற்று அப்புறம் தள்ளி போய் அவர் ஜெபித்தார். அவருடைய வேர்வை துளிகள் இரத்தமாய் வெளியே வந்து அவ்வளோ பாரப்பட்டு ஜெபித்தார். அவர் இங்கே வந்து பார்த்தபோது அவர்கள் ஜெபித்து கொண்டிருப்பான்னு பார்த்த 3 பேரும் தூங்கி கொண்டிருந்தார்கள். பேதுருவே, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? தனிமையின் பாதை வழியாக இயேசு சென்றார். அவமானத்தின் பாதை வழியாக இயேசு சென்றார். துரோகத்தின் பாதை வழியாக இயேசு சென்றார். ஏமாற்றத்தின் பாதை வழியாக இயேசு சென்றார். புறக்கணிப்பின் பாதை வழியாக இயேசு சென்றார். நீ இன்றைக்கு இந்த பாதை வழியாக செல்லுகிறாய் என்றால் இதற்கு முன்பாக இயேசு அந்த பாதை வழியாக சென்றிருக்கிறார். அந்த சென்ற கர்த்தர் தான் சொல்லுகிறாரு, பயப்படாத, நான் உயிரோடு இருக்கிறேன். ஹலோ, சிலரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் நேற்றைக்கு நான் இருக்கும்போது என் கண்ணில் என்னை சுற்றி சில ஆட்கள் இருந்து நான் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா கனெக்ட் ஆகி ஆண்டவர் வேடை கொடுத்து கொண்டே இருந்தார். இன்னும் ரொம்ப டச் பண்ணிச்சு. ஸோ சில நினைக்கிறோம், நாம் யாரும் செல்லாத பாதை வழியை நான் செல்லுகிறேன். இல்லை, யாரும் செல்லாத பாதை வழியாக நீங்கள் செல்லலை. நீங்கள் செல்லுகிற இந்த பாதை வழியாக இதற்கு முன்பாக இயேசு சென்றிருக்கிறார். இயேசு அவர் தெரியும் சார். நீ இந்த அதனால தான் பத்ம தீவில் அவன் போன போது ஆண்டவர் உடனே இறங்கி வந்துட்டார். அங்கே மனிதர்கள் வர முடியாது. மனிதர்கள் அங்கே வர முடியாத இடம். மனிதர்கள் வர முடியாத இடம்னா என்ன? ஆண்டவர் வந்தார். ஆண்டவரை நேரடியாக பார்க்கிறார். நேரடியாக இல்லை, தரிசனத்தில் நேரடியாக பார்த்தது போல பார்க்குறான். அதனால தான் அவர் சொல்கிறான், அவரை பார்த்தபோது நான் செத்தவனை போல விழுந்தேன். அவரை பார்க்குறான். அவர் கண் அப்படி இருந்துச்சு, அவருடைய சத்தம் இப்படி இருந்துச்சு, அப்படி பார்க்குறான். பத்ம தீவில் விழுந்து கிடந்து. இப்போ ஒரு சத்தம், பயப்படாதே, மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போது இவன் ஏன் மரித்தேன் கருத்து சொல்கிறான்னா, நீ செல்லுகிற இந்த பாதை வழியாக இதற்கு முன்பாக நானும் சென்றிருக்கிறேன், அதனால் எனக்கு இதுக்கு வேலை தெரியும். 2வது ஒன்று, நான் இன்ட்ரோடக்ஷன் நிற்கிறேன். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான்றது நிரூபிச்சாரா? அதுதான் என்னுடைய மெசேஜ். 2வது, அவன் இருந்தது பத்மு தீவில். எல்லாரும் சொல்லுங்கள், அவன் இருந்தது எங்கே? பத்மு தீவில். ஆனால் பார்த்தது தேவனை. ஐயோ, புரியல நினைக்கிறேன். ஆமாம், பத்மு தீவில் நீ எதை பார்த்தா? என் கண்ணு கழுகுகளை பார்க்கலை, என் கண்ணு சத்த பிரேதங்களை பார்க்கலை, என்னுடைய மூக்கு பண வாசனை எனக்கு வரலை. நான் இருந்தது பத்மு தீவாக இருந்தாலும் நான் பார்த்தது கர்த்தரை. பார்த்தாரா? ஆமேன், ஸ்தோத்திரம். முரளிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். 13வது வசனம், அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டே. ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்கிறேன், தேவனை கண்டபோது பத்மு தீவு கூட இப்பொழுது யோவானுக்கு குட்டி பரலோகமாய் மாறிவிட்டது. நீ இருக்கிறது முக்கியம் இல்லை சார், நீ இருக்கிற இடத்துல யாரை பார்க்கிறாய் என்பது தான் ரொம்ப முக்கியம். இங்கே இருந்துட்டு தான் எல்லா தேசத்தில் இனி என்னெல்லாம் நடக்கப்போ எல்லாவற்றையும் எழுதிவிட்டு, இதோ சீக்கிரமாக வருகின்ற வார்த்தை எழுதிட்டு திரும்ப ஜனங்கள் மத்தியில் மறுபடியும் போய் கர்த்தர் யோவானை ஊழியம் செய்ய வைத்தார். அப்போது நான் செல்லுகிற பாதை இதுவாக இருந்தாலும், நான் எந்த இடத்துல இருக்கிறேன் என்பது முக்கியமாக இருந்தாலும், என்னுடைய கண்கள் யாரை பார்க்கிறது என்பது ரொம்ப முக்கியம். நான் யாரை பார்த்து கொண்டிருக்கிறேன்? மனிதர்கள் இல்லை, ஓகே. என்னுடைய கண்கள் கொடிய மிருகங்களை பார்க்கிறது இல்லை,
என்னுடைய கண்கள் இந்த தீவை பார்க்கிறது. நோ, யோவனுடைய கண்கள் தீவையும் பார்க்கவில்லை, கொடிய மிருகங்களையும் பார்க்கல, அவன் அனுபவிக்கிற வேதனைகளை அவன் கண்கள் பார்க்கவில்லை. அவனுடைய கண்கள் ஒருவரை கண்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரை குறித்து 13 சொல்லுகிறார், மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் கண்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய கண்கள் அவரை பார்க்கட்டும். நீ தரித்திரத்தில் இருந்தாலும் உன்னுடைய கண்கள் அவரை பார்க்கட்டும். வியாதியில் இருந்தாலும் நம்முடைய கண்கள் அவரை பார்க்கட்டும். சோதனையில் இருந்தாலும் நம்முடைய கண்கள் அவரை பார்க்கட்டும். நீ இருக்கிற இடம் பரலோகமாய் மாறும். இன்றைக்கு இருக்கிறது அரண்மனை, பார்க்கிறது உலகத்தை. அது நரகமாக இருக்கும். இருக்கிறது நல்ல இடம், ஆனால் பார்க்கறது வேற எதையோ, அது வேதனை உள்ள இடமா இருக்கு. நீ எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய கண்கள் அவரை பார்த்தால் அந்த இடம் குட்டி பரலோகமாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். 3வது அதையும் சொல்லிட்டு மெசேஜுக்குள்ளே வந்துடுறேன். 18ஆம் வசனம் கடைசி வார்த்தை எப்படி சொல்கிறாரு? மரித்தேன், ஆனாலும் சதா காலங்கள் என்ன செய்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். அடுத்த வார்த்தை, நான் மரணத்துக்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனே. யோவானே, நீ பத்ம தீவில் வந்தாலும் சாவி உன்னை பத்ம தீவில் போட்டோனுங்க கையில் அல்ல, சாவி எனக்கு கையில் இருக்கு. ஓ, வேற மாதிரி ஆமேன் வந்திருக்கணும். நான் கொஞ்சம் ஃபயராக இருந்துட்டாங்க வந்திருக்கிறேன் வெளிமக்களை பார்த்துட்டு. ஹல்லேலூயா சத்தமாக ஆமேன். அதனால் ஃபயராக இருக்கணும். எனக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பத்ம தீவில் ஒன்று போட்டாங்கன்னு நீ நினச்சி ஒன்றும் வேதனைப்படாத. ஆமாம், அவனை போட்டது அவனுங்களாக இருக்கலாம். ஆனால் நீ இனி பத்ம தீவில் இருக்கணுமா, இல்லை நீ வெளியே வரணுமா, பத்ம தீவிலே நீ மறித்து சாகணுமா அப்படின்ற திறவுகோல் யாருக்கு கையில் இருக்கு? சொல்லுங்க, யாருக்கு கையில்? ஆண்டோட கையில் இருக்கு. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க பிரதமர் மோடி ஐயா கையில் இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோன்னு தெரியல. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஸோ அப்படின்னு அர்த்தம் என்ன? உன்னை யார் இந்த பத்மூத்தியில் போடலாம்? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீ பயப்படாத, திறவுகோல் யாருக்கு கையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்படின்னா உண்மையில் யோவானே, உண்மையில் உண்மையில் உள்ள அதிகாரம் யாருடைய கரத்தில் அல்ல, உண்மையில் உள்ள அதிகாரம் அது என்னுடைய கரத்தில் தான் இருக்கிறது. அப்படின்னு என்ன? அவங்க நினைக்கிறது உன் வாழ்க்கையில் நடக்காது. கொதிக்கிற நிலத்துக்கு போட்டாங்க, உன்னை கொல்ல முடியலை. இப்போ இந்த தீவில் போட்டிருக்கிறாங்க. எல்லாம் நினைச்சாங்க இப்போ 2 நாளில் யோவான் சத்த சடலமாக இருப்பான். யோவானுடைய கண்களை கழுகு ஆமே கொத்தி கொண்டு போயிருக்கு நினைத்தார்கள். இல்லை, திறவுகோல் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. பக்கத்தில் உள்ள கை கொடு சொல்லுங்க, உங்கள் மேலுள்ள திறவுகோல், உங்கள் மேலுள்ள அதிகாரம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறாங்க ஆமேன். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். நான் எழுதி வச்சுக்கோங்க சார், எழுதி வச்சுக்கோங்க. அவர் கண் அசைக்காம, அவர் என்ன சொல்ல, ஒரு அனுமதி கொடுக்காம ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிப்பதே கிடையாது. ஏன்னா என் மேல் உள்ள அதிகாரம் என் புருஷன் கையில் இல்லை, என் மனைவி கையில் இல்லை, பாஸ்டருக்கு கையில் இல்லை, முதலமைச்சர் கையில் இல்லை, வேறு யார் கலெக்டருக்கு கையில் இல்லை, பிரதமருக்கு கையில் இல்லை. என் மேலுள்ள அதிகாரம் தேவனிடத்தில் கரத்தில் மட்டுமே இருக்கிறது. ஹல்லேலூயா சத்தமாக ஆமென். இப்போ இங்கே கதவு பூட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் பூட்டி இருக்கு. சாவி எனக்கு கையில் மட்டும் என்ன செய்யுது இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் செஞ்சாலும் கதவு திறக்காது. வேணால் உடைப்பலாம், அந்த மாதிரி இல்லை. பட்டு சாவி உள்ள ஆள் வந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கதவு திறக்க முடியும். ஆண்டு சொல்கிறார், திறவுகோல் உன்னை பத்ம தீவில் போட்டவனுக்கு கையில் இல்லை, திறவுகோல் கொதிக்கிற எண்ணெயில் போட்டவனுக்கு கையில் இல்லை, திறவுகோல் என்னுடைய கரத்தில் இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன். திறவுகோலை வச்சிருக்கிறேன், நான் செத்து போகலை.
திறவுகோலை வைத்திருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நீ தைரியமாயிரு. வாழ்க்கையில் எவனும் பத்மு தீவில் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கிடையாது. ஆனால் கர்த்தர் யோவானை இருக்க வச்சார். ஏன்னா அவனுடைய கண்கள் முழுவதும் அவரை பார்த்து கொண்டே இருந்தது, அவருக்கு சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆமீன். அவரை பார்க்கிறான், மார்பருகே பொற்கச்சை உடையவரை பார்க்கிறான், கேட்கிறான், பயப்படாதே, நான் முந்தினோரும் பிந்தினோரும் உயிருள்ளவருமாக இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கு பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவன். யோவான் நினைப்பான், நான் பத்மு தீவில் இருக்கிறேன்னா பரலோகத்தில் இருக்கிறேன்னா? சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த மார்ச் மாதத்தில் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை யோவானுடைய வாழ்க்கையில் நிரூபித்தார் என்றால், என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிரூபிக்க வல்லமை உள்ளது தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஓகே, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை யோவானுடைய வாழ்க்கை நிரூபித்தாரா அப்படின்றதான் என்னுடைய இது. கர்த்தர் நிரூபித்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, இப்போ ஒரு கற்பனையில் உண்மை. இவர் பத்மு தீவிலிருந்து திரும்பவும் இங்கே வந்துட்டார், திரும்ப சபைக்கு வந்தாச்சு, ஊழியஞ்சேரார். விசுவாசிகள் கேட்குறாங்க, எப்படி இருந்துச்சு? சரீரத்தில் காயங்களை பார்க்குறாங்க, காயங்கள் இல்லை, உயிரோடு வந்திருக்கிறார். என்ன ஆச்சு? பத்மு தீவுடைய அனுபவம் எப்படி? உங்களை ஒன்றும் ஆகலையா? உங்களுக்கு ஒன்றும்? யோவான் சொல்லுவான், ஒரு பெரிய தோல் சுருளோடு அல்லது ஒரு பெரிய இதோடு அவன் வந்திருக்கிறான். நான் பத்மு தீவிலே போன போது ஆண்டவரை பார்த்தேன், அவருக்கு சத்தத்தை நான் கேட்டேன். இனி நடக்க போகிற 7 சபைகளுக்கு நடக்க போகிறதும், தேசத்தில் நடக்க போகிறதும், கடைசி நாட்கள் நடக்க போகிறவர்களை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசினார், எல்லாவற்றையும் சொன்னார். இனி கடைசி நாட்கள் என்னென்னலாம் நடக்கும் என்பதை கர்த்தர் என்னோடு பத்மு தீவில் வைத்து தெளிவாய் சொன்னார். ஆமாம், இப்படி சொல்கிறேன், பத்மு தீவின் அனுபவம் யோவானுக்கு சாட்சியாக மாறினது. சிலருக்கு புரியலை நினைக்கிறேன். இன்னும் டீப்பாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதாவது அவன் சென்ற பாதை, அவன் பட்ட கஷ்டங்கள், அவன் சென்ற பாதைகள் அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் எப்படி மாறினது என்றால் சாட்சியாக மாறினது. புரிகிறாங்க? ஆமே. அவன் சென்ற பாதை அவனுக்கு வேதனையை கொடுக்கலை, அவன் சென்ற பாதை அவனுக்கு வலியை கொடுக்கலை, அவன் சென்ற பாதை அவனுக்கு இழப்பை கொடுக்கலை, அவன் சென்ற பாதை அவனுக்கு காயத்தை கொடுக்கலை, அவன் சென்ற பாதை அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாத கடினமான அனுபவமாக மாறலை. அவன் சென்ற பாதை அநேகருக்கு சாட்சியாய் மாறினது. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவன் வாழ்க்கையில் நிரூபித்தார். ஆமென். பக்கத்தில் உள்ள கை கொடு சொல்லுங்க, நீங்கள். ஐயோ, சத்தமாக சொல்லுங்க, இல்லைன்னா எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிடுவேன். ஆமென். சொல்லுங்க, நீங்கள். இப்போ சவுண்டு குறைன்னு நினச்சேன், பரவாயில்ல, சீக்கிரம் முடியிடான்னு சொல்லுங்க. நீங்கள் செல்லுகிற பாதை அநேகருக்கு சாட்சியாய் மாறப்போகிறது. எப்படி சொல்கிறாங்க? இந்த சிஸ்டருக்கு செய்தவர், இந்த பிரதருக்கு செய்தவர், இந்த குடும்பத்துக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லமுள்ளவரா. ஹல்லேலூயா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதா. நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள் என்பதல்ல என்னுடைய சாட்சி, என்னுடைய செய்தி. உங்களுக்கு கர்த்தர் செய்தார் என்பது உங்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பார். சிலர் கடினமான பாதையில் வரும்போது என்ன சொல்லுவாங்க? யோவானை பத்மு தீவிலிருந்தே உயிரோடு கொண்டு வந்தாருண்டா. பத்மு தீவில் போன யோவானையே தரிசனங்களை கொடுத்து கடைசி நாட்களிலே நடக்க போகிறதை கொடுத்து கர்த்தர் பேசி அவரை வெளியே கொண்டு வந்தார் என்றால், நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் ஒன்றுமே கிடையாது, நம்மை சாட்சியாக நிறுத்துவார்.
நான் இப்படி தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை அநேகருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதாய் மாறுவதாக. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்களா? நான் யோனாவை ஆக்கும் அதிகாரத்துக்கு ஒரு டாப்பிக்கு 4 அதிகாரத்துக்கு 4 டாப்பிக்கை கொடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். யோனாவின் 4 நிலைகள், அதான் என்னோடய மெசேஜ் டாபிக். பரவாயில்ல, அடுத்த வாரம் பேசுகிறேன். ஆனால் நேற்றைக்கு என்னை மைண்டை மாற்றி என்னோட இந்த வார்த்தைகள் பேச வைத்த போது என்னை ரொம்ப தாக்குச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா தலைக்கு மேலே கையை வச்சு சொல்லுங்கள், நான் செல்லுகிற பாதைகள். ஐயோ சத்தம் சொல்லுங்கள், நான் செல்லுகிற பாதைகள் சாட்சியாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிற, நீ செல்லுகிற பாதை அநேகருக்கு சாட்சியாய் மாறப்போகிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? சாட்சின்னு அர்த்தம் என்ன? இந்த பாதை வழியாக சென்றதுனால தான் கர்த்தர் என்னை இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த பாதையினால் நான் சென்ற இந்த பாதையில் கர்த்தர் என்னை கைவிடலை. நான் சென்ற இந்த பாதையில் கர்த்தரனை யாருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கலை. நான் சென்ற இந்த பாதையில் என் வாழ்க்கையில் முடிவுக்கு வரல. நான் சென்ற இந்த பாதை கர்த்தரனை காப்பாற்றினார், என்னை விடுதலை ஆக்கினார், என்மேல் நினைவாக இருந்தார். இன்னைக்கு மீண்டும் என்னை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஏன்னா அவர் நமக்கு இந்த மாத வாக்கு கொடுக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபிப்பார். சத்தம் அவர் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார். நாம் உயிரற்ற தெய்வத்தை இங்கே ஆராதிக்க வரல. ஹல்லேலூயா. நாம் செத்து போனவரை ஆராதிக்க வரல. கல்லறைக்குள்ளே தூங்கி கொண்டிருக்கிறவரை ஆராதிக்க வரல. ஒரு ஷோகேஸுக்குள்ளே அடைச்சி வச்ச தெய்வம் உயிரற்ற ஒரு பொருளை ஆராதிக்க வரல. நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் உயிருள்ளவர். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர் நிரூபித்தார். யோவான் சென்ற பாதை அது அவனுக்கு வலியை கொடுக்கலை. யோவான் சென்ற பாதை காயத்தை கொடுக்கலை, பின்மாற்றத்தை கொடுக்கலை. இயேசுவின் மேல் ஆமேன் ஸ்தோத்திரம் முறுமுறுப்பை கொண்டு வரல. அவன் சென்ற பாதை சாட்சியாக மாறினது. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவன் வாழ்க்கையில் கர்த்தர் நிரூபித்தார். புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமேன். 2வது, இப்போ யோவான் பத்மு தீவை விட்டு வெளியே போகும்போது ஒன்றும் இல்லாமல் போனான். இப்போ வெளியே வரும்போது அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்கள். 1, தேவனை பார்க்குறான். 2, தேவ சத்தத்தை கேட்குறான். 3, சபைகளுக்கு சொல்லுகிற செய்தி அவன் கையில் இருக்குது. 7 சபைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. 4 கடைசி நாட்களில் நடக்க போகிற செய்திகள் அவன் கையில் இருக்குது. யாருக்கு வெளிப்படுத்தாததை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்கிறேன். நான் போன வாரம் வர்ஷிப்லையும் இந்த வேடு சொன்னேன். அதாவது அவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை எப்படி நிரூபித்தார்னா, 1, அவன் சென்ற பாதை சாட்சியாய் மாறினது. 2, அவன் வாழ்க்கையில் ஆமேன் ஸ்தோத்திரம், அதாவது அவன் வாழ்க்கையில் நடந்தது அல்லது அவனை கேள்வி கேட்குற அளவில் கர்த்தர் வைக்கலை. அவன் வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து நன்றி செலுத்த கர்த்தர் வைத்தார். வார்த்தையோட கனெக்ட் ஆகி வரும், ஆனால் வித்தியாசம் உண்டு. நான் ட்ரை பண்ணுறேன். திரும்பி பார்க்கும்போது ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ கஷ்டம், ஆண்டவரை என்னை மட்டும் இந்த பத்ம தீவில் கொண்டு போட்டாங்க, ஏன் ஆண்டவரை என்னை மட்டும் இந்த கொதிக்கிற நிலை போட்டாங்க. அவன் வாழ்க்கையில் நடந்ததை ஏன் ஆண்டவரே அப்படி கேள்வி கேட்க வைக்கலை. அவன் நடந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டை நினைத்து பார்த்து அவன் ஆண்டவருக்கு நன்றி மட்டும்தான் கர்த்தர் செலுத்த வைத்தார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவன் வாழ்க்கையில் நிரூபித்தார். நான் சொல்லுகிற இந்த வார்த்தை டைரியில் இல்லை, நான் சொல்லுகிற இந்த வார்த்தை இருதயத்தில் வரட்டும். நீ திரும்பி பார்க்கும்போது அவர் உங்களை நடத்தின பாதை நினைத்து
ஏன் ஆண்டவரை என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினீர், கொடுமைப்படுத்தினு சொல்ல வைக்காம திரும்பி பார்க்கும்போது அவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளும் அவருக்கு நன்றி செலுத்துகிறதாகத்தான் இருக்கும். வேதனை இல்லை, வலி இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. வேதனையின் பாதைகள் தான் கடினமான பாதைகள், கொடிய பாதைகள். ஆனால் திரும்பி பார்த்தால் அது கேள்வி கேட்குற அளவில் இல்லை, நன்றி செலுத்துகிறதாகத்தான் இருக்கும். யோவான், ஆண்டவரே எதுக்கு என்னை இந்த பெத்மோத்திக்கு கொண்டு வந்தீங்க? நீங்கள் அவங்கள போல் என்னையும் இரத்த சாட்சியை காலி பண்ணியிருக்க வேண்டியதானே? எதுக்கு இந்த பணங்களின் மத்தியில் என்னை கொண்டு போட்டீங்க? எதுக்கு இந்த உணவில்லாத இடத்துல என்னை கொண்டு போட்டீங்க? எதுக்கு இந்த கரடு மரடை உள்ள இடத்துல என்னை கொண்டு போட்டீங்க? எதுக்கு ஆண்டவரே இந்த கழுகன் கூட்டத்தில் என்னை கொண்டு போட்டீங்க? நான் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து சாகிறேனே, அப்பமே நீர் என்னை உயிரோடு இருக்கும், அப்பமே என்னை இரத்த சாட்சியை மறிக்க ஒப்பு கொடுத்துருக்க வேண்டியதானே ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்க வைக்கலை. ஆண்டவரே, நீர் இந்த பத்ம தீவுக்கு கொண்டு வந்ததற்காய் நன்றி, இந்த பத்ம தீவுக்கு கொண்டு வந்ததற்காக நன்றி. நான் உம்மை பார்த்தேன், உம்முடைய சத்தத்தை நான் கேட்டேன், உம்மோடு பல மணி நேரம் நான் உறவாடினேன். நான் பத்ம தீவில் இல்லை, நான் பரலோகத்தில் இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் நன்றி செலுத்துகிற அளவில் கர்த்தர் யோவானை வைத்தார். நான் யோவான்னு பேர் சொல்லும்போது அது யோவான் அல்ல, அது நீங்களும் நானும் தான் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிற சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் நடத்தின பாதைகள் அல்லது நான் கடந்து வந்த பாதைகள் கேள்வி கேட்கிற அளவில் இருக்காது, அவருக்கு நன்றி செலுத்துகிறதாகத்தான் இருக்குன்னு சொல்கிறவங்க சத்தமாயாமே. வெரி குட். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் நிரூபிப்பார். ஹல்லேலூயா. நாம் செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கலை, நாம் உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீ நல்ல வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதா. இன்னொரு முறை கூட, நீ நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்ன. நான் சொல்கிறேன், இந்த டிசம்பரில் நம்ம வரும்போது திரும்பி பார்க்கும்போது எழுதி வச்சுங்க. சிலருக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை. டிசம்பர் வரும்போது நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, ஏன் இந்த மார்ச் கடைசி வரும்போது, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் நம்ம முடிச்சு திரும்பி பார்க்கும்போது உங்கள் லைஃப் கேள்வி கேட்குற அளவில் இருக்காது, அவருக்கு நன்றி செலுத்துகிறதாகத்தான் இருக்கும். ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிப்பார். உண்மையாக இருங்க. பாடுகள் மத்தியில் பிரச்சனைகள் என்ன வந்தாலும் சோர்ந்து போகாதுங்க. என்ன அவமானம் வந்தாலும் ஸ்பிரிச்சுவலை கோட்டை விட்டுறாதுங்க. ஸ்பிரிச்சுவலை கோட்டை விட்டால் சாத்தான் உள்ள அறிடுவான். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நம்மை அழிக்கணும்னா சாத்தான் நம்மளை அழிக்க மாட்டான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிப்பான். பிரச்சனையில் உண்மை. ஏன்னா நான் பாயிண்ட்லேயே சொல்லியிருக்கேன், ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் ஒரு பாதை வழியை செல்லுகிறோம் என்றால் நாம் செல்லுகிற பாதையின் வலியை, நாம் செல்லுகிற பாதையின் கஷ்டத்தை அவர் அறிந்திருக்கிறார் என்பதல்ல. நாம் செல்லுகிற பாதை ஒரு பாதை வழியை செல்லுகிறோம் என்றால் அதற்கு முன்பாக அந்த பாதை வழியாக கர்த்தர் சென்றிருக்கிறார். அந்த வார்த்தையை மறந்துடாதுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நான் ஃபுல் ப்ரெசன்ஸில் நின்று சொல்கிறேன். திரும்பி பார்க்கும்போது கேள்வி கேட்குற அளவில் இருக்காது, நன்றி செலுத்துகிறதாகத்தான் இருக்கும். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர் நிரூபிப்பார். சத்தமாமேன். 3 2 கூட சொல்கிறேன், 3 உண்டு, நான் 2 மட்டும் சொல்கிறேன். அவனுக்கு தீமை பத்ம தீவில் போட்டாங்க, கொதிக்கிற எண்ணெயில் போட்டாங்க, பல தீமை செய்தார்கள். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒருத்தங்களுக்கு தீமை செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வரும்போது நம்ம நினைக்கிறோம், என்னை இப்படி பண்ணினாங்க, எனக்கு விரோதமாக இப்படி செயல்பட்டாங்க, பத்தியா ஆண்டர் யாருன்னு காட்டி கொடுத்தார். இன்னும் அது
அது ஓகே, அது நமக்கு தேவையில்லை. பட்டு அதில் நம்ம சந்தோஷப்படுற ஆட்கள் நம்ம இருக்கக்கூடாது, அதில் சந்தோஷப்படக்கூடாது. இதில் நான் இப்படி சொல்கிறேன், யோவானுக்கு தீமை செய்தவர்களுக்கு கர்த்தர் ஒன்றும் செய்யவில்லை. யோவானுக்கு குழியில் போட்டாங்க, கொதிக்கிற எண்ணெயில் போட்டாங்க, நாடு கடத்தினா, என்னெல்லாமோ செஞ்சாங்க. இவன் யாருக்கு ஒரு தீமையும் செய்யலை. ஆனால் இவ்வளோ தீமை செய்தாங்க. அவனுக்கு தீமை செய்தவர்களுக்கு கர்த்தர் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் தீமை செய்த மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் யோவானை வாழ வைத்தார். ஐயோ, புரியலை நினைக்கிறேன் சிலர். ஆமே, தீமை செய்தவர்களுக்கு ஒன்று கொதிக்கிற எண்ணெயில் தூக்கி போட்டாங்க. ஆமாம், அவங்கள என்ன கொதிக்கிற எண்ணெயில் தூக்கி போட்டவங்கள ஆண்டர் கொதிக்கிற எண்ணெயில் போட்டார். அப்படி இல்லை. ஒன்னே பத்ம தீவில் நாடு கடத்தினவங்கள அவங்கள பத்ம தீவில் நாடு கடத்த அப்படி ஆண்டர் ஒன்றும் செய்யலை. ஆனால் யாரெல்லாம் தீமை செய்தார்களோ அவர்களுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய யோவானை வாழ்ந்து காட்ட வைத்தார், ஊழியம் செய்ய வைத்தார். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நிலை நிறுத்தினார். என்ன யோசித்தாங்க? இவனை கொதிக்கிற எண்ணெயில் போட்டோம், இவன் சாகலை, இப்போ பாரு இன்னும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவனை நாடு கடத்தணும், அங்கே கழுக கொல்லுன்னு நினச்சா இவன் அங்கண்டும் தப்பி வந்து இப்போ பாரு திரும்ப ஊழியம் செஞ்சிட்ருக்கிறான். தீமை செய்த இவனை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. தீமை செய்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் யோவானை வாழ்ந்து காட்ட வைத்தார். இப்போ சொல்லுங்க, அவர் உயிரோடு இருக்கிறான்ற நிரூபித்தாரா? சொல்லுங்க சபையே. நம்ம வாழ்க்கையில் நிரூபிப்பா. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. நிரூபிப்பா. உங்களை ஏமாத்துனவங்க, தீமை செய்தவங்க, இவங்களுக்கு வாழ்க்கையில் எது நடக்கணும்னு நினைக்காதுங்க. நாட் ஜீசஸ் ஹார்ட், அது ஆண்டோட இருதயம் அல்ல. அவங்கள நேசிங்க, அவங்கள மன்னிங்க, அவங்க மேலே அன்பாக இருங்க. ஆனால் அவர்கள் முன்னாடி கர்த்தர் உங்களை வாழ்ந்து காட்ட வைப்பார். எனக்கு ஒரு நாள் கிடைச்சட்டு, காலம் கிடைக்கட்டு, நான் காட்டி தாரேன்னு நினைக்காதுங்க. காலமும் வராது, காட்டவும் முடியாது, பீஸு போயிடும். ஆனால் சொல்லுங்கள், என்னை கர்த்தர் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்ட வைப்பார். ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், யோசேப்பு குழியில் விழுந்தான், அப்படி தானே? நம்ம குழியில் விழுந்தாலும் பரவாயில்லை, நம்ம யாராக மாறிடக்கூடாது, குழியில் தள்ளி போடுற ஆளாக விழுந்துடக்கூடாது. அப்போ கஷ்டம். அமைதியாக இருங்க, ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எப்படி நிரூபிக்கிறார்னா, அற்பமாய் பார்த்தவர்கள் முன்பாக, ஏளனமாய் பார்த்தவர்கள் முன்பாய், உதாசீனப்படுத்தவர்களுக்கு முன்பாய், ஆமென், பொய்யாய் பேசுனவர்களுக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் யோவானை வாழ்ந்து காட்ட வைத்தார். திரும்ப ஊழியம் செய்ய வைத்தார். திரும்ப ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வைத்தார். பத்ம தீவின் அனுபவங்கள், ஆமென், கொதிக்கிற எண்ணெயின் அனுபவங்கள் அவனை அழிக்கலை. அவைகள் அனைத்து சாட்சிகளாய் மாறினது. அவைகள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதாய் மாறினது. புரிகிறவங்க ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சிலரை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் வாழ வைப்பார், வாழ்ந்து காட்ட வைப்பார். இவையெல்லாம் இன்னும் மண்ணுக்குள்ளே போகலையே நினைக்காதுங்க. இன்னும் ஒரு அடக்காரனை வரலையே, கொரோனாலெல்லாம் தப்பிட்டாங்களேன்னு சொல்லி புலம்பாதுங்க. கர்த்தர் அவங்கள உயிரோடு வச்சது எதுக்கு தெரியுமா? நீங்கள் வாழ்ந்திருப்பதை அவர்கள் பார்ப்பதற்காக. சத்தமாயாமே. நாலாவது ஒரு வேடை சொல்லி முடிக்கணும், டைம் முடிஞ்சிட்டு. இது நான் நாகர்கோவில் சர்ச்சில் இருக்கும்போதாக இந்த வேடை தந்தார். பத்ம தீவுக்கு போகும்போது என்ன நினச்சி போனான்? யோவான் போகும்போதும் சபை விசுவாசிகளும் என்ன நினச்சாங்கன்னா, யோவானை கேட்டால் சொல்லுவான், இனி இந்த விசுவாசிகளை என்னால் பார்க்க முடியாது, அல்லது இனி நான் திரும்ப இந்த ஊருக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஏன்னா போகிற இடம் அப்படிப்பட்ட இடம். யோவான் பத்ம தீவுக்கு கைது செய்து கொண்டு போகும்போது ஜனங்கள் நினைச்சாங்க, இனி எங்கள் பாஸ்டரை பார்க்க முடியாது, இனி எங்கள் பாஸ்டர் இங்கே என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அவனை கொண்டு போன ஜனங்கள், அதிகாரிகள் என்ன நினச்சாங்க, இவனுக்கு லைஃபு
இதோட முடிஞ்சு. பத்மு தீவில் இவன் வாழ்க்கை முடிஞ்சு. இவன் கழுகுகள் இவன் சரீரத்தை சாப்பிடும். இவனுக்கு சரீரம் அடக்கம் பண்ணுற கூட கிடைச்சாது. இவன் சரீரம் கழுகுகளுக்கும் கொடிய மிருகங்களுக்கும் உணவாய் மாறு நினைச்சாங்க. நான் எப்படி சொல்கிறேன், கர்த்தர் திரும்பவும் பத்மூத்தி ஒன்று வெளியே கொண்டு வந்தார். திரும்பவும் அதே சபைக்கு கொண்டு வந்தார். அதே ஜனங்களை பார்க்க வைத்தார். அதே ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வைத்தார். நான் இப்படி சொல்கிறேன், சிலருக்கான தீர்க்க தரிசனம் வேடு. மீண்டும் யோவானை சிலவற்றை கர்த்தர் பார்க்க வச்சார். மீண்டும் அந்த விசுவாசிகளை பார்க்க வச்சார். மீண்டும் அந்த ஊருக்கு கொண்டு வந்தார். மீண்டும் பிரசங்கம் பண்ண வச்சார். மீண்டும் கர்த்தர் யோவானை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ மீண்டும் சிலவற்றை பார்க்கத்தான் போகிறாய். உன் கையை விட்டு போனது திரும்ப மீண்டும் உன் கையில் வரத்தான் போகிறது. எந்த ஸ்தானத்தை நீ இழந்தாயோ மீண்டும் அதே ஸ்தானத்தில் கற்று கொண்டு வந்து நிறுத்துவார். எங்கே பாஸ்டராக இருந்தானோ அதே இடத்துல மீண்டும் பாஸ்டர் நிப்பாட்டினார். எந்த இடத்துல யோவான் பிரசங்கம் பண்ணினானோ அதே இடத்துல மீண்டும் பிரசங்கம் பண்ண வச்சார். எந்த மனிதர்கள் இவனை கொலை செய்ய பார்த்தார்களோ அந்த மனிதர்கள் இனி இவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று போகிற அளவில் மீண்டும் அவனை வாழ வைத்தார். இதெல்லாம் சேர்த்த ஒரே வேடு, மீண்டும் கர்த்தர் பார்க்க வைத்தார். அதில் நிறைய மீண்டும் அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்தார். மீண்டும் பிரசங்கம் பண்ண வச்சார். மீண்டும் கர்த்தர் பயன்படுத்தினார். மீண்டும் யோவானை உயர்த்தினார். அப்படின்னு அர்த்தம் என்ன? சிலது கையை விட்டு போச்சுன்னா பயப்படாத, அவர் உயிரோடு இருக்கிறாரு. மீண்டும் உன் கரத்தில் அவர் தருவார். மீண்டும் பார்க்க வைப்பார். மீண்டும் சுதந்திரிக்க வைப்பார். நீ இழந்த ஸ்தானத்திலிருந்து மீண்டும் அதே நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்க, மீண்டும் பார்க்க வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன் பாஸ்டர், என்ன சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் பாஸ்டர், இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. போகலை. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். மீண்டும் அவர் பார்க்க வைப்பார். இழந்த ஆரோக்கியத்தை தந்து மீண்டும் கர்த்தர் பார்க்க வைப்பார். அவர் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர் நிரூபிக்கிறார். பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொன்னீங்களான்னு தெரில. சொன்னேன்னா ஒருக்கா, அப்போ ஒரு காடை சொல்லிடுங்க எனக்கு. மீண்டும் பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. இப்படி சொல்லுங்க, பார்க்க வாய்ப்பே இல்லை என்பதை மீண்டும் பார்க்க வைப்பார். ஆமே பாஸ்டர், வாய்ப்பில்லை பாஸ்டர், இனி அதுக்குள்ள அந்த முடிஞ்சிட்டு இனி இப்போ வாய்ப்பு இல்லை. அப்படி தான் யோவான் இருந்தான். அப்படி தான் இருந்தான். இனி உயிரோடு இருக்கிறதே பெருசுன்றது அப்படின்ற நிலைமையில் இருந்தவனை மீண்டும் பார்க்க வச்சாருன்னா, அல்லது நம்ம பாயிண்ட் படி நம்ம காண்றது அந்த வார்த்தையின்படி மீண்டும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவன் வாழ்க்கை நிரூபித்தாருன்னா, நீ ஒருவேளை நினைக்கலாம் இனி வாய்ப்பில்லை. நான் சொல்கிறேன், கிடையாது, இனி வாய்ப்பு இருக்கு. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். மீண்டும் நிச்சயமாய் கர்த்தர் பார்க்க வைப்பார். இது சிலருக்கான அதாவது இந்த வேர்டு நான் காமனாக சொல்கிறேன், ஆனால் சிலருக்கு இதுக்கு வேலை தெரியும். மீண்டும் என்ன பார்க்க இப்போ இதுக்கு வேலை சிலருக்கு நல்லா தெரியும். இனி வாய்ப்பு இல்லை. யார் சொன்ன வாய்ப்பு இல்லை? யோவான்கிட்ட கேட்டால் தெரியும். நான் இனி உன் விசுவாசிகளை பார்ப்பேன். இனி வாய்ப்பு இல்லை. இனி அந்த ஊருக்குள்ளே போவிய, இனி வாய்ப்பு இல்லை. அப்படி தானே இருந்தான். ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்தார், பார்க்க வைச்சார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிப்பார். ஆமென். இப்படி சொல்கிறேன், எப்படியும் அவர் பார்க்க வைப்பார். எப்படியாவது அவர் என்ன செய்வார்?
ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்தார். திரும்பவும் ஊழியம் செய்ய வைத்தார், திரும்பவும் பயன்படுத்தினார், திரும்பவும் அலங்கரித்தார். இயற்கை மரணம்தான் எய்தினார். ஹல்லேலூயா. சிலரை பார்த்து சொல்கிறேன், வருஷம் ஆயிட்டு பாஸ்டர், பரவாயில்லை. வாய்ப்பில்லை பாஸ்டர், பரவாயில்லை. அதுக்குரிய எல்லா சூழ்நிலைகளும் போயிட்டு பாஸ்டர், பரவாயில்லை. மீண்டும் பார்க்க வைப்பார், மீண்டும் உன் கையில் தருவார். இழந்தது எவ்வளோ, அது இழந்தது அவ்வளோ அப்படி பாஸ்டர், அதுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது எவ்வளோ மோசம்னு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் மீண்டும் பார்க்க வைப்பார், மீண்டும் யோவானை பார்க்க வச்சு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்தார்னா மீண்டும் பார்க்க வைப்பார். அவர் வாக்கு கொடுக்குறாரு, நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஒரு 3 டைம் ஆகிட்டு 3 நிமிஷத்தில் முடிக்கிறேன். ஆனால் யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. சீக்கிரம் எழும்புங்க, பேக்கிங்கெல்லாம் அப்புறம் பண்ணலாம். அமெரிக்கா ஒன்றும் போகலையே. ஹல்லேலூயா. நான் 4 காரியம் சொன்னேன். ஒன்று, அவன் சென்ற பாதை சாட்சியாக மாறினது. ஹல்லேலூயா. 2, அவனை கேள்வி கேட்குற அளவில் வைக்கலை, நன்றி செலுத்த வைத்தார். 3வது, தீமை செய்தவர்களுக்கு ஆண்டவர் எந்த தீமை செய்யலை, ஆனால் தீமை செய்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் வாழ்ந்து காட்டினார். 4வது, மீண்டும் பார்க்க வைத்தார். இனி உண்டு, நான் இதை திரும்ப கண்ணி பண்ணும், இடையில எங்கேயாவது நான் இப்போமா நான் பேசுவேன். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்தார். ஒருவரும் வாயம் கூட மூடிட்டு இருக்கக்கூடாது, ஒருவரும் கண்களை திறக்கவும் கூட. கண்களை மூடி இந்த 1ஆம் தேதி ஆண்டவரோடு மனசார பேசுங்க. அவர் உங்களுக்கு ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நான் நிரூபிப்பேன். இதுவரைக்கும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் தருவார். ஆனால் இந்த மாதம்தான் அதே வாக்குத்தத்தை திரும்ப தொடர வைக்கிறாரு. இந்த மார்ச் மாதத்தில் நான் நிரூபிப்பேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நான் நிரூபிப்பேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நான் நிரூபிப்பேன். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் நிரூபிப்பார். நீ சென்ற பாதை, நீ புதிதாக செல்கிற பாதை அல்ல, நீ சென்ற பாதை வழியாக அதற்கு முன்பாக இயேசுவும் பிரயாணம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் தயவு செய்து ப்ளீஸ், நீங்கள் வாயை மூடிட்டு மௌனமாக இருந்தீங்கன்னா சாரி, நீங்கள் வந்தது வேஸ்ட். இது நீ ஆண்டவரோடு பேசுகிற நேரம், ஆண்டவரோடு பேசுகிற நேரம், ஆண்டவரோடு பேசுகிற நேரம், ஆண்டவரோடு பேசுகிற நேரம். ஹல்லேலூயா. சோத்ரம் சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரா, அவர் மீண்டும் பார்க்க வைப்பார். சகோதரி, மீண்டும் பார்க்க வைப்பார். இழந்த ஸ்தானத்தில் மீண்டும் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். விசுவாசிக்கிறீங்களா?
இந்த 2 வசனங்கள் வெளிப்படுத்தல் 17, 18, அதில் இந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாக இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். நம்ம இனி நிறைய வார்த்தைகளை கற்று தருவார். ஆனால் இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தை நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். அவர் நிரூபிப்பார். சிறுவர்களை பார்த்து, வாலிபர்களை பார்த்து, பெரியவர்களை பார்த்து, ஒவ்வொருவரை பார்த்தும் கற்று சொல்லுகிறார். அவர் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உங்கள் வாழ்க்கை நிரூபிப்பார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நேற்றைக்கு பகல் அடியானோடு இந்த வார்த்தை இடைப்பட்டீர். திரும்ப இந்த மாதத்தில் இதை கன்னியூ பண்ண சொன்னீரப்பா. நான் சொல்லியிருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பேன் என்று சொன்னீரப்பா. அந்த பத்மத்தியின் அனுபவத்தை வைத்து தான் நீர் சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சபையில் நீர் நிரூபிப்பீர், ஒவ்வொருடைய வாழ்க்கை நிரூபிப்பீர். நீர் யார் என்பதை நிரூபிப்பீர். நீர் உயிரோடு இருக்கிற என்பதை நிரூபிப்பீரப்பா. இந்த வார்த்தைகள் சாட்சிகளாய் மாறட்டும். இந்த வார்த்தைகள் அனைவரோட வாழ்க்கையில் அனுபவங்களாய் மாறட்டும். நல்ல கரத்தில் ஒப்படைக்கிறோம், தாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த வார சில காரியங்களை அதெல்லாம் சக்ஸஸாக நடக்க கிருபை செய்யும். எங்கள் சபை பிள்ளைகளை ஆசீர்வதியும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும். இன்னும் எல்லாரையும் பலப்படுத்தும். உமக்காய் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே